கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக எபிரேயர் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 14, 15 வாசிக்கலாம். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். இந்த வசனங்கள்ல நாம் ஆபிரகாமை குறித்து வாசிக்கிறோம். ஆபிரகாமுக்கு கர்த்தர் தரிசனமாகி ஏறக்குறைய அவனுக்கு 75 வயது இருக்கும் பொழுது கர்த்தராகிய தேவன் அவருக்கு தரிசனமாகி ஒரு குமாரனை கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினார். அதை ஆபிரகாம் விசுவாசித்தார். அதை தேவன் அவருக்கு நீதியாக எண்ணார் என்று நாம் ரோமர்ல வாசிக்கிறோம். அப்படியாக தேவன் வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி அவர் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவரானார் என்று நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு உரிய விசுவாசம் நம் எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாம் என்று நம் எல்லாருக்கும் தெரியும். விசுவாசம் என்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான குமாரனை பெற்றுக் கொள்ளுகிறதற்கு ஆபிரகாமுக்கு பொறுமை என்கிறது மிகவும் அவசியமாயிருந்தது. பொறுமை. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணிவிட்டார் ஒரு குமாரனை கொடுப்பேன் என்று. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற எவ்வளவு நாட்கள் எடுத்தது என்று பார்க்கும் பொழுது 75 வயதுல தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி சொன்னார், வாக்குத்தத்தம் கொடுத்தார். அதற்கப்புறம் 25 ஆண்டுகள் கழித்து ஈசாக்கு ஆபிரகாமுக்கு பிறந்த பொழுது ஆபிரகாமுக்கு 100 வயது என்று பார்க்கிறோம். 25 ஆண்டுகள் ஆபிரகாம் பொறுமையோடே காத்திருந்திருக்கிறார். நம்மை பற்றி என்ன? 1 வருடம், 2 வருடம், 3 வருடம் காத்திருக்கக்கூடிய காலம். இந்த காத்திருக்கக்கூடிய காலம்ங்கிறது மிகவும் கடினமான ஒரு காலம்தான். ஆனாலும் தேவன் நம்முடைய பொறுமையை பார்க்கிறார். ஆபிரகாம் 25 வருட காலம் பொறுமையோட காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றார் என்று வாசிக்கிறோம். தேவன் அவருக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். குமாரனை கொடுத்தார். நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை கடற்கரை மணலத்தனையாய் பெருக பண்ணுவேன், வானத்து நட்சத்திரங்களை போல இருக்கும். இப்படி எல்லாம் தேவன் அநேக வாக்குத்தத்தங்களை ஆபிரகாமுக்கு கொடுத்ததை பார்க்கிறோம். எல்லா வாக்குத்தத்தங்களையும் தேவன் நிறைவேற்றினார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நிறைவேற்றினார். அதே தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். அநேக காரியங்களை நமக்கு செய்வேன் என்று அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். இந்த எல்லா காரியங்களையும் தேவன் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில செய்து முடிப்பார் என்கிற விசுவாசம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். அந்த விசுவாசம் மட்டுமல்ல, விசுவாசத்தோடு நாம் காத்திருக்கிறது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில அந்த வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றுக் கொள்ளுகிற வரைக்கும் பொறுமை என்கிறது நமக்கு மிகவும் அவசியமா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஒரு உவமையில சொல்லும் பொழுது சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்கிறதை குறித்து ஒரு உவமையை சொன்னார் என்று பார்க்கிறோம். அந்த உவமையில அந்த விதவை அநீதியுள்ள அந்த நியாயாதிபதியிடத்துல திரும்ப திரும்ப நீதிக்காக அவள் போய் கேட்டதை நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி செய்ததை யோசித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்துல நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அநீதியுள்ள நியாயாதிபதியே ஒரு காரியத்தை குறித்து நீதி செய்யறதுக்கு யோசிக்கும் பொழுது நம்முடைய தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் பெரிய தேவன், அவர் வல்லமை உள்ள தேவன், சகலத்தையும் தமக்காக தம் மூலமாக உருவாக்கினவர். அவர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய நம்முடைய விஷயத்துல அவர் நிச்சயம் நமக்கு வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? பொறுமையோட விசுவாசத்தோட நாம் காத்திருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. அந்த பொறுமை ஆபிரகாமுக்குள்ள எப்படி அந்த பொறுமையோடு கூட அவர் 25 வருடம் பொறுமையோடு கூட அவர் தன்னுடைய விசுவாசத்தோடு கூட வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான தன்னுடைய குமாரனை அவர் பெற்றுக்கொண்டாரோ, அப்படியே பொறுமையோடு கூட விசுவாசத்தோடு கூட நாமும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களையும் ஒரு நாளில் நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். கர்த்ததாமே அப்படியாக எல்லா வாக்குத்தத்தங்களையும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற நாம் பொறுமையோட விசுவாசத்தோட இருக்க கர்த்ததாமே நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம்.
கர்த்தாவே நீர் எங்களுக்கு அநேக காரியங்களை வாக்கு பண்ணியிருக்கிறீர். கர்த்தாவே எல்லா வாக்கு தத்தங்களையும் நாங்கள் கர்த்தாவே எல்லாவற்றையும் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு விசுவாசத்தோடு கூட வாழக்கூடிய கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அது மட்டுமல்ல, பொறுமையோடு கூட கர்த்தாவே உடைய வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்ளுகிற வரைக்கும் கர்த்தாவே பொறுமையோடு கூட நாங்கள் காணப்பட அந்த பொறுமையானது பூரண கிரியை செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.